கொர்க்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை பாஜகவினுடைய அமைச்சரவையில ஒப்புதல் கொடுத்து பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்புக்காக 2/3 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி ஓட்டு கிடைச்சாதான் அந்த சட்டம் பாஸ் ஆகும். அதுல பாஸ் ஆகாம பாராளுமன்ற கூட்டுக்குழு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இப்படி பாராளுமன்றத்தில் மொத்தம் 534 எம்பி சீட்டு இருக்குது. அதுல 2/3 மெஜாரிட்டி அப்படின்னா 356 ஓட்டுகள் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் ஆதரவாக விழுந்தது 269 ஓட்டுகள் விழுந்திருக்குது. எதிராக 198 ஓட்டுகள் விழுந்திருக்குது. பாஜகவினுடைய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய என்டிஏ அந்த கூட்டணியிலேயே 24 எம்பிகள் ஆப்சென்ட்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்கட்சியில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 198 தான் விழுந்திருக்குது. கிட்டத்தட்ட 43 எம்பிகள் ஆப்சென்ட் ஆகிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. ஆளும் கட்சியிலையும் கூட வராமல் இருந்தது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. சரி, இது ஏதோ புதுசாக தான் இருக்குது அப்படின்னா, இது பல மாநிலங்களில் பாராளுமன்ற எலெக்ஷனும் சரி, சட்டசபை எலெக்ஷனும் சரி, ஒரே நாள்லேயே சில மாநிலங்களில் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கிறது யாராலும் மறுக்க முடியாது. இப்படி இந்த ஒரே நாளில் ஒரே தேர்தலில் வைக்கிறதன் மூலமாக என்னென்ன பயன்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, முதலாவது இது செலவினங்களை குறைக்கும். ஆனால் இதை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய ஆய்வாளர்களும் சரி, எதிர்கட்சி சார்ந்த வல்லுநர்களும் சரி, இது கண்டிப்பாக செலவை குறைக்காது. இது மேலும் அதிகமாக கூட்டும். இப்போ இருக்கிறத விட 3 மடங்கு அதிக பட்ஜெட் அதுக்கு தேவைப்படும். கிட்டத்தட்ட 13,000 கோடிகள் அதிகமாகும் அப்படின்னு நடுநிலையாக இருந்து சொல்லக்கூடிய ஆய்வாளர்களும் சரி, எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் சரி முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நல்ல விஷயமா இந்த ஒரே நாளில் ஒரே தேர்தல் வைக்கிறதன் மூலமாக சொல்கிறாங்க அப்படின்னா, இது அரசியல்வாதிகளுடைய காலத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும். ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்குது. வெவ்வேறு காலங்களில் நடக்கிறதுனால அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம தலைமை இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அரசு சொல்லுது, தேர்தலையே பிரச்சாரத்திலேயே செலவழிச்சிட்டு இருக்கிறாங்களாம். அதே மாதிரி இதனுடைய பாதகங்களாக ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கேள்விகளை முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 2026 ஒரு சட்டமன்றம் உருவாகுது. தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆட்சியை ஒரு கட்சியை பிடிக்குது. இப்போ 2029 பாராளுமன்ற எலெக்ஷன் வரும். இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்துச்சு அப்படின்னா 3 வருஷம் தான் அந்த கட்சி ஆட்சியில் இருந்திருக்கும். ஏற்கனவே அரசியல் சாசன சட்டத்தில் 5 வருஷம் அவர்களை ஆள விடணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அதை மாற்றி அமைக்கணும். அதை மாற்றி அமைச்சாலும் 2029 வெறும் 3 வருஷம் தான் அந்த கட்சி ஆண்டு இருக்குமா? அந்த மாநில அரசு கலைச்சிடுவாங்களா? திரும்ப ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் தேர்தல் நடத்துவாங்களா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை சாதாரண இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அது எழும்பும். அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் ஒரே தேர்தல் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் வருது அப்படின்னா மக்களினுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? மாநில கட்சிகளுடைய நிலைமைகள் என்ன ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியும் எழுது. சட்டமன்றத்துக்கு தனியான கோரிக்கைகள் இருக்குது, மாநிலத்துக்கு தனியான கோரிக்கைகள் இருக்குது. இந்தியா ஒரு நாடு அப்படின்னு பார்த்தா வெவ்வேறு கோரிக்கைகள் இருக்கும். சட்டமன்றத்தினுடைய ஒரு மாநிலத்தினுடைய அந்த சுய ஆட்சியவே கேள்விக்குறியாக்கும் இந்த ஒரே நாளில் ஒரே தேர்தல் வைக்கக்கூடிய விஷயங்கள். இதன் மூலமா இருக்கக்கூடிய அந்த மோட்டிவ் என்ன பார்த்தா, ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் மத்தியில குவிக்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனை நோக்கி தான் ஆளும் பாஜக அரசு போயிட்டு இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற தத்துவத்தை முதலாக எடுத்து வச்சதே தமிழ்நாடு தான் அப்படிங்கிறத யாராலும் மறக்க முடியாது. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு மட்டும் எப்பயுமே தனித்துவமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையுமே எதிர்த்துட்டே இருக்கிறாங்க, பிரச்சனைகள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலம் ஏற்றுக்கொண்ட விஷயத்தை தமிழ்நாட்டு மட்டும் எதிர்த்துட்டே இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் தேவையான விஷயங்கள் எது என்று இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, இந்த மாநில அரசுக்கு நிச்சயமாக தெரியும். அவர்களுக்கு பாதகமாக இருக்கிறதுனால அதை எதிர்க்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இந்த எதிர்ப்பு இப்போ உருவானது இல்லை. 3000 வருஷமா தமிழ்நாட்டை யாரு ஆதிக்கத்தின் மூலமா அடக்க நினைக்கிறாங்களோ அதுக்கு எதிராக தொடர்ந்து போராடி வந்திருக்குது அப்படிங்கிற வரலாற்றையும் நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா இதுக்கு வரலாற்று ரீதியாக பல உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டது மௌரியன் எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரகுப்த மௌரியா, பிந்துசாரா, த கிரேட் அசோகான்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆட்சி
200 வருஷம் நீண்ட நெடிய ஆட்சி. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் அப்படிங்கிற மிகப்பெரிய நிலப்பரப்பை வந்து ஆண்டு வந்தாங்க. ஆனால் அவர்களால் கூட தமிழ்நாட்டை வந்து பிடிக்க முடியல அப்படிங்கிறத வந்து வரலாற்று ரீதியாக வந்து நம்ம பார்க்குறோம். அவுரங்கசீபுடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒருங்கிணைந்த ஒரு ஹிந்துஸ்தானாக வந்து உருவாகி மிகப்பெரிய நிலப்பரப்பை வந்து ஆண்டு வந்தாங்க. அப்பேற்பட்ட அவுரங்கசீபுடைய ஆட்சி காலத்திலையும் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வந்து பிடிக்க முடியல அப்படிங்கிறத வந்து நம்ம வரலாற்று ரீதியாக வந்து பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி வந்து பிரிட்டிஷ் வந்தாங்க, மெட்ராஸை கைப்பற்றினாங்க, பிரெஞ்சு வந்தாங்க, பாண்டிச்சேரியை வந்து கைப்பற்றினாங்க. ஆனால் அவர்களால் வந்து உள்ளே இருக்கக்கூடிய தமிழக ஒட்டுமொத்த மண்ணையும் வந்து கைப்பற்ற முடியல. கடுமையான வந்து எதிர்ப்பு இங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து வரலாற்று ரீதியாக வந்து நம்ம பார்க்குறோம். திருநெல்வேலி சீமை, மதுரை சீமை, சிவகங்கை சீமை அப்படின்னு வந்து இங்கே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் புலித்தேவன், வீரமங்கை வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், மைசூரில் பார்த்தோம் அப்படின்னா ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அப்படின்னு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து ஆதிக்க சக்திக்கு எதிராக வந்து இருந்ததை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமாவது இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பு நின்றுச்சா அப்படின்னா அப்பவும் வந்து நிற்கையில் அப்போ கூட மத்தியில இருந்து டெல்லியில இருந்து வந்து காங்கிரஸ் தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு ஜனநாயக சக்தியாக வந்து காங்கிரஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களினுடைய அந்த உணர்வை வந்து எல்லா நேரத்திலையும் வந்து வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், திராவிட கட்சிகள் வந்து உருவாகி காங்கிரஸை வந்து கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சாங்க அப்படிங்கிற வரலாற்றையும் வந்து நம்ம பார்க்குறோம். இப்படி காங்கிரஸ் இருந்த அந்த ஆட்சி காலத்தில் தான் வந்து ஹிந்தி திணிப்பு வந்து போராட்டங்கள் வந்து நடந்துச்சு. ஹிந்தியை வந்து எல்லா மாநிலங்களிலுமே வந்து திணிச்சாங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும் அன்னைக்கு வந்து எதிர்த்து வந்து நின்றுச்சு. அதுக்கு எதிராக வந்து பல போராட்டங்களை வந்து போராடிச்சு. அதுக்கு எதிராக வந்து பல உயிர்களை வந்து விட்டாங்க. அப்பவும் வந்து இதே விமர்சனத்தை வந்து வச்சாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க, நீங்க மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு வந்து தெரியும். அப்படி ஹிந்தி படிச்சு அவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து நமக்கு வந்துடும் அப்படின்னு வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இருமொழி கொள்கை தான், தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே வந்து எங்களுக்கு போதுமானது. தமிழ் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆங்கிலம் வந்து இந்தியாவையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால இருமொழி கொள்கைகள் தான் எங்களுக்கு வேணும், மும்மொழி கொள்கைகள் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு வந்து அந்த ஆதிக்கத்தை தான் வந்து எதிர்த்தாங்களே தவிர யாரும் வந்து இங்கே வந்து ஹிந்தி படிக்கிறதுக்கு வந்து தடை இல்லை. எல்லா பள்ளிக்கூடங்கள்லையுமே வந்து ஹிந்தி வந்து செகண்ட் லாங்குவேஜா இங்கே இருக்கத்தான் செய்யுது. ஹிந்தி படிக்காமையா வந்து தலை சிறந்த மாநிலமா இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து வளர்ந்து நிற்குது. தமிழக மக்கள் வந்து மற்ற மாநிலங்களை விட அதிகமாக வந்து கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் சுகாதாரத்திலையும் வந்து வளர்ச்சி அடைஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் ஹிந்தி பேசக்கூடிய அந்த மக்கள் தான் வந்து இங்கே வந்து லேபர் ஒர்க்ஸுக்காக, கூலி தொழிலுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பாராளுமன்றத்துக்கு எந்த தகுதி ரைட்ஸ் இருக்குதோ அதே தகுதி வந்து சட்டமன்றத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து அரசியல் சாசன சட்டத்தால் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. கடைசியா இந்த ஒரே நாள் ஒரே தேர்தல் அப்படிங்கிற சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகிறதுக்கு இவர்களுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அது வந்து பாஸ் ஆகாது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை வந்து அது பாஸ் பண்ணாலும் அதை மற்ற சட்டமன்றங்கள், மாநில அரசுகள் எப்படி வந்து எதிர்கொள்ளும், குறிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு எப்படி வந்து அது சட்டப்பூர்வமாக ஜனநாயக ரீதியாக வந்து எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. குர்கே மீடியா.